பிரபல அறிக்கை சைக்கோ என்று அனைவராலும் அன்பாக அழைக்கப்படுகிற நமது பனையூர் பண்ணையார் அவர்கள் நேற்றைக்கு மீண்டும் ஒரு அறிக்கையோடு வந்திருக்கிறார். என்ன அறிக்கை? பொண்ணு சம்பவமே நடக்கலையே, பார்க்கலையா? இல்லையா? நீங்க வேற. காஸ்ட் சென்சஸை ஒன்றிய அரசு எடுக்க ஒத்துக்குச்சு, அது வாஸ்தவம் தான். அதான் சாதிவாரி கணக்கெடுப்பு, அது வாஸ்தவம் தான். ஆனா காஸ்ட் சர்வேவை தமிழ்நாடு அரசு எடுக்கணும் அப்படின்னா, அதான் சாதிவாரி கணக்கெடுப்பை சர்வேவா நீங்களும் ஒன்று எடுங்க. அவங்க எடுத்தா எடுத்துட்டுங்க, அதுக்கு முன்னாடி நீங்களும் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. ஓஹோ, ரெண்டு கணக்கு பின்னாடி வச்சு ஒப்பிட்டு பார்த்துட்டு கவுண்ட் கரெக்டா தப்பா அப்படிங்கிறத நம்ம ஒப்பிட்டுக்கலாம்ல. ஒருவேளை நம்மள்கிட்ட போய் சொல்லிட்டா சும்மா இருக்கணும், நம்ம மேலோட்டி இல்லாம தான் இருக்கும். அதுக்காக அதனால எடுங்களேன் அப்படின்னு ஒரு புதிய வகையான ஒரு யோசனை இவ்வளவு நாளா எங்க செயல்பாடு இல்லாம இருந்துகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு கவர்மெண்ட்டுக்கு வேலை வைக்கிறாப்புல. ஆமா, ஒரு ரோசனையை சொல்லியிருக்கிறாரு. அந்த ரோசனைக்கு அவர் முன்வைக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது மிகவும் அபாரமாக. உனக்குள்ள இப்படி ஒரு அறிவா? முதல் முறையா ஒரு செயல் திட்டத்தை தெரிவிச்சிருக்காங்க. அது எந்த லட்சணத்துல இருக்கிறது உள்ள போய் பார்க்கலாம். ஐடியாலஜில. ஆமாமா, விகிதாச்சார பிரதிநிதித்துவம்னா என்னன்னு தெரியுமா? பெரியாரை பத்தி என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? நீ உண்மையிலுமே பெரியாரிஸ்டா இருந்தா திமுக ஒழுங்கா சர்வே எடுத்துரு ஒரு மிரட்டி ஒரு உழு குலுக்கிட்டாப்புல. அந்த அறிக்கை பிச்சு பிடறி அதுல என்ன இருக்குன்னு கொதறி அதை டிசெக்ட் பண்றது தான் இந்த வீடியோ. நம்ம ஒரு 50வது தடவை அதை பேசுவோமா? இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை, சாதிவாரி இதை ஒன்றிய அரசு தான் எடுக்கணும், மாநில அரசு எடுக்க முடியாது, தமிழக அரசு எடுக்க முடியாது. நமக்கு தெரிஞ்ச அரசியல் கூட ஏன் இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, அதுதான் நம்மளுக்கு ரொம்ப பரிதாபமா இருக்குது. நம்ம எத்தனை வீடியோ கோவங்கள் வருது, பிக் பாஸ் கோவங்கள் வருது, கடுப்பு மசுறுகள் வருது, தூக்கி அடிச்சு. ஏன்னா இப்படித்தான் போன வாரம் வரைக்கும் நம்ம வாழும் தக் லைஃப் அன்பு நான் தான் ரங்கராய அன்புமணி, நான் தான் ரங்கராய ராமதாஸ் அப்படின்னு இப்போ அறிவிச்சு கொண்ட அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதே மேட்டர் தான் பேசியிருந்தார். நீங்க என்ன பண்றீங்க, காஸ்ட் சர்வே எடுங்க. ஏன்னா அவங்க காஸ்ட் சென்சஸ் எடுத்தோம், நீங்க சர்வே எடுங்க. அவரு சொல்றாரா? அவரு தான் பேத்திக்கிட்டே இருந்தாப்புல. அவருக்கு பாடமா எடுத்தோம். இல்லைங்க, அது செய்ய முடியாது, விடுங்க. பாட்னா உயர்நீதிமன்றத்தில் எப்போ அந்த வழக்கு போச்சோ அதில் ஆரம்பிச்சு கர்நாடகாவில் நடந்த பஞ்சாயத்து வரைக்கும் மேற்கோள் கட்டி நம்ம பல வீடியோவில் பேசியிருக்கிறோம். இப்போ தான் அந்த அளவுக்கு பாடம் எடுத்து அவர் குடும்ப பஞ்சாயத்தில் ஒரு பிஸியாக இருக்காப்புல. இப்போ இதை வந்துட்டேன் அப்படின்னு அதே மாதிரி என்ன குடும்ப பஞ்சாயத்து கடைசி கொண்டாந்து பசு மரத்தை கட்டிட்டாப்புல, தென்னை மரத்துல. என்னது திமுக தான் காரணம் முந்தி வச்சா? ஆமாம், எங்க குடும்ப பிரச்சனைக்கு திமுக தான் காரணம். அள்ளி வை அப்படி முதல் நாளே நம்ம எதிர்பார்த்தது ஸ்டேட்மெண்ட் வரலையே, திராவிட கட்சிகள் தான் காரணம். இல்ல, திமுக பர்டிகுலர் திமுக இதெல்லாம் வேலை இவங்க விட்டு வேலையை. அங்க ராமதாஸ் போய் பாண்டே பேட்டி எடுத்துருக்காப்புல. ஆமா, அது வேற ஒரு. அவர் என்ன சொல்றாப்புல தெரியுமா? நான் அந்த பேட்டி ஃபுல்லா பார்த்தேன். அவருக்கு முழுக்க கலைஞர் மேல ஒரு பொறாம இருக்குது. கலைஞர் மட்டும் எப்படி இத்தனை குடும்பம் வச்சிருக்காரு, இத்தனை பிள்ளைங்க வச்சிருக்காரு, அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டானே மனுஷா. நான் உன்னையோட பெத்து வச்சிருக்கேன், என் பேச்சே கேட்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியே பேசி வச்சிருக்காப்புல. அவரோட அந்த பேட்டி முழுக்க கலைஞர் மேல இருக்கிற அந்த என்ன சொல்றது பொறாம தான் தெரியுது நமக்கு. அப்படியா? அப்ப அதுக்கு ஒரு ஸ்பெஷல் போட்டுருணும். சரி, வயநாடு டிசெக்ஷன் போட்டுருவோம் 3 பேர் உட்காந்து. சரி, இப்போ இந்த பஞ்சாயத்துக்கு வருவோம். இதில் அந்த அறிக்கையில் முழுக்க அது ஒன்றும் இல்லை, தூக்கி போட்டுரு அப்படிங்கிற டோனில் தான் இதுவும் இருக்கு. இது அந்த ஐஆர்எஸ் அதிகாரி எழுதி கொடுத்தாரா, இல்லை இந்த எழுதி கொடுத்தாரா? பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் அவரே தான் சேர்ந்து. இது விஜய்க்கு தெரியுமா தெரியாதா? அவருக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. ஆர்எஸ்எஸ் மாதிரி பேசிட்டு இருக்கிறான். மாதிரியா? ஆர்எஸ்எஸ் பேசிட்டு இருக்கிறான். நீ அதை பத்தி ஒண்ணுமே பேசாம இங்க அறிக்கை விட்டுட்டு இருக்கிற. இல்ல, நீங்க மாதிரி அது இதுங்கிறீங்க. சிடிஆர் நிர்மல்குமார் யாரு? யாரு? ஆர்எஸ்எஸ் காரரு. ஆர்எஸ்எஸ் காரனே கூட வச்சிருக்க. பொருளாளர் யாரு? எல்லாம் அப்படித்தான் வர்றாங்க. அப்புறம் என்ன, அப்புறம் என்னமோ புதுசா இவர போய் பார்க்கல கேட்கலன்னுக்கிட்டு இருக்கீங்க. சும்மா போவீங்களா? அதான் இப்ப இந்த அறிக்கையில இவருக்கும் நம்ம இந்த சர்வேயை பற்றியான பாடத்தை எடுக்க வேண்டிய இடத்துல, காஸ்ட் சென்சஸை பற்றி பாடம் எடுக்க வேண்டிய இடத்துல அவரும் நம்ம தள்ளிட்டாரு. காஸ்ட் சென்சஸ்னா இது ரொம்ப சிம்பிள். இந்த அறிக்கையில ஒரு 3 பாயிண்ட் சொல்றாப்புல. மொதல் பாயிண்ட், பெரியார் வலியுறுத்தின மாதிரி, பெரியார் சொன்ன மாரி என்ன சொன்னார், விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தை அவர் பேசினார், அவர் உறுதிப்படுத்தணும்னு சொன்னார். விகிதாச்சார பிரதிநிதித்துவம்னா என்னன்னு தெரியுமா? விகிதாச்சாரம்னா யார் எவ்வளவு இருக்கிறாங்களோ, எத்தனை பர்சன்டேஜ் இருக்காங்களோ அவங்களுக்கு எவ்வளவு பேர் இருக்கானா அவனுக்கு அதை பங்கி பிரிச்சு விட்டுரு. ரைட்டு.
இப்போ அப்படி கொடுக்கணும்னா 100% ரிசர்வேஷன் இருந்தால் தான் கொடுக்க முடியும். அடிப்படை அதான் அடிப்படை கரெக்டா. இப்போ பார்ப்பனர்கள் 3% அவனுக்கு 3% கொடுத்துரு. பிற்படுத்தப்பட்ட மக்கள் வந்து இந்தியா முழுக்க 50% அவனுக்கு 50 கொடுத்துரு. மிகவும் பிற்படுத்தப்பட்டவங்க 20% அவங்களுக்கு கொடுத்துரு. ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து மீதி 20% அவங்களுக்கு அதை கொடுத்துரு. இப்படி எத்தனை பர்சன்டேஜ் இருக்கிறாங்களோ அவங்களுக்கான சிட்ட பங்கிக்கணும் கரெக்டா. ரைட். அப்படி 100% இடஒதுக்கீடை அமல்படுத்துற நிலையில இன்னைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்கா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அதை செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஏன்னா 50% மேல ரிசர்வேஷன் போகக்கூடாதுங்கிற ஒரு ரிசர்வேஷன் ஸ்லாப் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல 69% கொடுக்குறோம்ல இருக்கு. அது எப்படி அப்படின்னா 9வது அட்டவணையில ஒரு சட்ட பாதுகாப்பு வாங்கி வச்சிருக்கோம். நம்ம அந்த அட்டவணை மாத்திருங்க. அந்த சட்ட திருத்தத்தை மேற்கொண்டு நம்ம அந்த சட்ட பாதுகாப்போட நம்ம அப்படி கென் மாதிரி அந்த அட்டவணையில போய் 100% போட்டுருங்க. 69 300 மாத்திருங்க. அப்ப அதை கேட்கணும்ல நீ அறிக்கையில. அப்ப அதை சொல்லு. அப்ப அதை சொல்றதுக்கு வந்து எப்ப வாய் வரும் எப்ப எழுத்து வரும்னா விகிதாச்சார பிரதிநிதித்துவம்னா என்னன்னு தெரிஞ்சாதான் அதை அறிக்கையில எழுத முடியும். அப்ப இந்த அடிப்படை அறிவே இல்லாத ஒரு ஆள் தான் பெரியார் சொன்ன மாரி எனக்கு இதை கொடு அப்படின்னு கேட்கறாப்புல. இல்ல இப்படி பண்ணலாம்ல. இப்ப எவ்வளவு பேர் இருக்காங்களோ அவங்களை எண்ணி 69% எவ்வளவு கொடுக்க முடியுமோ அப்படி கொடுக்கலாம்ல. எவ்வளவு பேர் இருக்காங்களோ அவளை எண்ணி 69% வச்சுக்க வேண்டியதுன்னு அவங்கள அந்த மீதி வந்து பங்கி கொடுக்கணுங்கிறீங்க. அப்ப அப்படித்தானே இப்ப கொடுத்துருக்குது. அப்ப மேற்கொண்டு அதை செய்யணும்னா ஒன்றிய அரசே காஸ்ட் சென்சஸை எடு அப்படின்னு தான் கேட்குறோம். அதைத்தானே இப்போ மாநில அரசு கேட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் முன்னாடி கேட்டீங்க ஏன் அந்த ஸ்லாப் வந்து உயர்த்தலாம்ல, இப்போ நம்ம 69 மாதிரி எல்லாம் வச்சுக்கலாம்ல. அதைத்தான் ராகுல் காந்தி சொன்னார். 2024 எலெக்ஷன் ஒட்டி அந்த பிரச்சாரம் நடைபெற்று இருந்த டைமில் இறுதி நாட்கள்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக இருந்தால் இறுதியிலேயே அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். முதல்ல அந்த ஸ்லாபை வந்து நம்ம கொஞ்சம் ரைஸ் பண்ணணும். ஒன்றிய அரசில் வந்து 50% தாண்டக்கூடாது. இன்றைக்குமே வந்து மாநில அரசு தமிழ்நாடு அரசில் தான் 69% நம்ம வந்து இருக்க முடியும். ஒன்றிய அரசில் வந்து இப்போ 60%. ஏன்னா அந்த 10 இடபிள்யூஸை சேர்த்து இடபிள்யூஎஸ் நம்ம கொடுக்க முடியாது, ஒன்றிய அரசில் கொடுக்குறாங்க. அப்போ அங்கே 50% தான் ஸ்லாப். அதை உயர்த்தணும் அப்படின்னு ராகுல் காந்தி சொன்னார். அதை என்னங்கிறதே தெரியாமல் அப்போ சாணக்கிய அதெல்லாம் வந்து தப்பாக நியூஸ் கார்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம அப்போ ஒரு கவன பிசக ஆனார். அதெல்லாம் வந்து நினைவில் கொள்கை. அப்போ ஒன்று ராகுல் காந்தி அவர்கள் கேட்கறது போல் மொத்த ஸ்லாபையும் ரைஸ் பண்ணு அப்படின்னு ஒரு அறிக்கையில் கேட்கணும். அப்படி இல்லையா காஸ்ட் சென்சஸை ஒன்றிய அரசே, ஒன்றிய பாஜக அரசே, நரேந்திர மோடி அவர்களே நீங்கள் எடுங்க அப்படின்னு கேட்கணும். அப்படி ஏதாவது கேட்டிருக்கியா அறிக்கையில்? அப்படி எதுவுமே இல்லை. சரி, இன்னொன்று ஜனநாயகம் எப்போ ரிலீஸ் சொல்லியிருக்காப்புல ஏதாவது? அதுவும் சொல்லு. ஜனநாயகத்தில் 3 குத்துப்பாட்டு வந்துருக்கு நண்பா, நல்லா வந்துருக்கு நண்பா அப்படின்னு அவர் சொல்லுவார்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இல்லை. அது இல்லாமல் என்ன அறிக்கை ஜனநாயகம் அப்டேட் இல்லாமல் எதுக்கு அறிக்கை விடுறீங்க நீ முதல்ல? இப்போ இன்னொன்று சொல்கிறாப்புல, இது வந்து திமுக அரசு வந்து எஸ்கேப் ஆகிக்குது. இதுலேருந்து மாநில அரசு வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால ஒன்றிய அரசு வந்து என்ன சொன்னுச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து என்னமும் பண்ணீங்க, நீ சர்வே எடு, வந்து எடுக்காம போ, இல்லை வந்து சும்மா கூட இரு, என்ன வேணா ஆடல் பாடல் இருந்தே ஆகணும். ஆனால் காஸ்ட் சென்சஸ் தான் நாங்கள் தான் ஆடல் பாடல் வச்சே ஆகணும் அப்படின்ருச்சு. அப்போ என்ன பொருள்னா நீ எவ்வளோ செலவு பண்ணி எடுத்தாலும் அது வேஸ்ட், அதுக்கு ஒன்றும் இல்லை. அதெல்லாம் ஒரு அஸ்வினி வைஷ்ணவ தான் சொன்னார்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்பொழுது இது எப்படி எஸ்கேபிசம் ஆகும்? ஆமாம், செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியும் இல்லையா? நீங்க எடப்பாடி மாதிரி பேச மாட்டீங்க. இதெல்லாம் இது என்னங்க நியாயம்? நீங்க பதிலாம் பேசுறீங்க, பேசாம நீ ஏன் லாஜிக்கா பேசுறேன்னு கேக்குற மாதிரி இருக்கு. நீ பேசக்கூடாது, எங்கேயாவது போயிடணும், நான் சம்மந்தி விட்டு காது ஊத்தி போயிடணும். இல்லை சம்மந்தி விட்டு அதெல்லாம் நீ பதில் சொல்லக்கூடாதுங்க. என்னங்க நீங்க இல்லைன்னா ஆய்வாளர்கிட்ட கேட்டு சொல்லிட்டு போயிடணும். உங்களுக்கு அரசியல் பண்ண தெரியல அப்படிங்கிறாரு. இப்ப செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியும். இது என்ன பேசுறீங்க? இது என்ன புது கூத்தா இருக்கு? நீங்க பதில் சொல்றீங்க, நீங்க எதிர்த்து பேசுறீங்க. ஒன்றிய அரசு ஏதாவது சொன்னா நீங்க இப்படிதான் சரிங்கயா ஓகேங்கயா அப்படின்னு போயிடணும். எதிர்த்து பேசுறீங்க. இதுதான் நம்ம தோழர் சுகுணாதி வாகர் வந்து ஒரு டீட்டெயிலான டிசெக்ஷனாக ஒரு பேரலையில் நம்ம மில்டன் உட்காந்து பேசியிருக்காரு. அவர் வந்து வரிக்கு வரி வந்து கழட்டி பட்டான்னு அடிச்சு வச்சுக்கிறாப்புல. ஏன்னா ஒரு அறிக்கை முழுக்க அபத்தமாக இருக்கும். அவர் பல்வேறு விஷயங்களை வந்து தொட்டு பேசியிருக்கிறாரு. அந்த அறிக்கையில் எவ்வளோ அபத்தங்கள் இருக்குது அப்படிங்கிறத, இடஒதுக்கீடுனா என்ன, வகுப்புவாரி விகிதாச்சார பிரதிநிதித்துவம்னா என்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயிலாக அவர் அந்த பேட்டியில் சொல்கிறாரு. சுனதிகாரத்தோடு இருந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவர் கேட்குறது மாநில அரசு பண்ண முடியாது. ஏன்னா ஏங்க விஜய் வந்து தேசிய விருது வாங்கலன்னா வாங்கலன்னு தாங்க சொல்ல முடியும். அது வேற மாதிரி ஏதாவது நான் சொல்ல முடியுமா? சொன்னால் சரியாக இருக்குமா அப்படின்னு நடிக்க தெரியல, அந்த மாதிரி படம் பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க. வேண்டாம் உண்மையில சொல்லிக்கிட்டே போகிறோம். வாங்கலன்னா வாங்கலன்னு சொல்லிட்டு போயிடுவோமே. பின்னப்ப கொடுக்கல வாங்கலை
வாங்கல கொடுக்கல இப்ப அவரு தோழர் என்ன சொல்றாருன்னா 2018 105வது அரசியலமைப்பு சட்டத்திட்டம் வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து நடக்குது. அது வந்து பிரிவு 342(7)(3) இந்த பிரிவு சட்டத்திட்டத்தின்படி என்ன அப்படின்னா மாநில அரசுகள் சாதி பட்டியலை வச்சுக்கலாம், சாதி பட்டியலை வச்சுக்கலாம், ஆனால் சாதிவாரி கணக்கு வந்து எடுக்க முடியாது. அது எப்படின்னா தலைவாரியான்னுவாங்களே, தலைவாரியா இந்த சாதியில் இத்தனை பேர், இந்த இதில் இத்தனை பேர் அப்படின்னு எண்ணுறது இருக்குல்ல, இது வந்து மாநில அரசு வந்து செய்ய முடியாது, அது ஒன்றிய அரசு தான் செய்ய முடியும். அதை இப்போ நம்ம பட்டியல் வச்சுருக்கிறோம் இல்லையா, ஒன்றிய அரசுக்கான பட்டியல் சிலது இருக்கும், இப்போ மாநில அரசு பட்டியல்னு சிலது இருக்கும். ஒத்திசைவு பட்டியல், அதாவது 2 பேரும் கன்கரண்ட் லிஸ்ட் 2 பேரும் சேர்ந்து ஓகே அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு செய்கிற கன்கரண்ட் லிஸ்ட்டு ஒத்திசைவு பட்டியல்னு ஒன்று இருக்கும். இப்படி வகைப்படுத்துறதுல இந்த சாதி வாரியாக என்றது இருக்குல்ல, தலையாக என்றது இருக்குல்ல, தலைவாரியாக என்றது இருக்குல்ல, இதை ஒன்றிய அரசு பட்டியலுக்கு மாற்றம் செய்திருக்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது அரசியலமைப்பு சட்டத்தின்படி இப்போ சொல்லுங்க, காஸ்ட் சென்சஸ் ஒரு மாநில அரசு எடுக்க முடியுமா? அதான் ஒன்றிய அரசு சொல்லிட்டப்படா, நீங்க எடுக்கக்கூடாது, எடுத்த செல்லாதுன்னு அந்த அறிக்கை செய்ய புரியாம இப்போ இவ்வளவு பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இதுதான் நம்ம லாஜிக்கலா சொல்றோம். ஏன்னா 2018ஆம் ஆண்டு நடந்த 105வது சட்டத்தின்படி அவன் தூக்கி அவனுக்குன்னு வச்சுக்கிட்டான், அதை நம்மளால செய்ய முடியாது அப்படிங்கிறத சுனதோல் வந்து தெளிவுபடுத்துறாரு. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து இந்த அறிக்கையில் வந்து இன்னும் கூட ஒரு விஷயத்தை விஜய் சேர்த்துருக்கலாம். மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து தான் இப்போ லடாக்கில் வந்து செப்டம்பரில் எடுக்கிறாங்க, ஏன்னா பனிப்பொழிவு பிரதேசங்களால். மார்ச் 1லேருந்து தமிழ்நாடு உட்பட மற்ற பகுதிகள் 2027 மார்ச் 1 என்பது ஸ்டாலினுடைய பிறந்தநாள். அதுலேருந்து எடுக்கிறாங்கிறப்ப திமுக பாஜக ஒரு கள்ள கூட்டணிங்கிறது உறுதியாகி விட்டது அப்படின்னு ஒரு 2 வரி சேர்த்துருந்தாருன்னா அது இன்னும் ஒரு பெர்ஃபெக்டான ஒரு பக்காவான அறிக்கையாக இருந்திருக்க முடியும். இப்படி தான் அவருடைய அறிக்கைகள் எல்லாமே இருக்கிறது. இப்போ இதில் திமுக அப்போ வந்து இன்னொன்று கேட்பாங்க, அப்போ திமுக அதை ஃபைட் பண்ணி திரும்பி வாங்கலாம்ல, உங்களுக்கு உண்மையிலுமே சமூக நீதியில் அக்கறை இருந்ததுன்னா அதை வந்து இது ஒத்திசைவு பட்டியலுக்கு மாற்றுங்க, இல்லை மாநில பட்டியலுக்கு மாற்றுங்க அப்படின்னு கேட்கலாம்ல. அப்போ உங்களுக்கு சமூக நீதியில் அக்கறை இல்லை அப்படின்னு தூக்கிட்டு வருவாங்க. அப்படின்னு குஞ்சுகளா உட்கோஜாரா வெயிட் பண்ணுங்க. நம்ம வில்சன் எம்பி சார் இருக்கார்ல, அவர் வந்து தனிநபர் தீர்மானம் ஒன்று போட்டிருக்கிறாரு. அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, இதை வந்து மாநில பட்டியலுக்கு மாற்றுங்க, இல்லை ஒத்திசைவு பட்டியலுக்கு மாற்றுங்க, அதாவது மாநிலங்களும் அதை எடுக்கிற விதமாக பட்டியலில் மாற்றம் செய்யுங்க, ஒன்றிய பட்டியலில் வச்சுக்காதீங்க அப்படிங்கிறத அவர் கேட்டிருக்கிறாரு. அந்த தனிநபர் தீர்மானம் இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை. இப்போ இதை யார் செய்யணும்? தனிநபர் தீர்மானத்தை யார் இது பண்ணணும்? அது ஒன்றிய அரசு தானே செய்யணும். அப்போ ஏன் செய்யாமல் வச்சுருக்காங்க? திமுக அரசு காஸ்ட் சென்சஸை எடுங்க அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்திட்டு வருது, அதை தொடர்ந்து பேசிக்கிட்டு வருது. எப்போ மோடி இருந்தாலும் கழுத்தில் துண்டை போட்டு செய்வீங்களா மாட்டீங்களான்னு கேட்குது. அதையும் தாண்டி திமுக சார்ந்த எம்பி வில்சன் சார் வந்து தனிநபர் தீர்மானமும் போட்டிருக்கிறாரு. இதுக்கு மேலே திமுக என்ன செய்யணும்னு நீ கேட்குற சொல், அது சொல். அப்போ இந்த 2வது பாயிண்ட் அவுட்டு. கடைசியாக அங்கே சுற்றி இங்கே சுற்றி எங்கே வர்றாருன்னா, நாங்கள் உங்களை சென்செக்ஸ் எடுக்க சொல்லுங்க, சர்வேவாக எடுங்க. ஏன்னா பாருங்கள், கர்நாடகாவில் இப்போ திரும்பி எடுக்க போகிறாங்க. இதுக்கு முன்னாடி பல மாநிலங்கள் எடுத்துருக்குறாங்க, அப்போ நீங்கள் எடுங்க அப்படின்ற இடத்துக்கு வந்து நிற்கிறாரு. சரி, நம்ம பல முறை சொன்னதான் இருந்தாலும் நம்ம திரும்பி சொல்லுவோம். ஏற்கனவே பீகாரில் எடுத்தாங்களா? பாட்னா உயர்நீதிமன்றத்துக்கு போச்சா? எடுக்கக்கூடாது அப்படின்னு போனாங்க. அதுக்கு வந்து இல்லை அவங்க சர்வே எடுத்துக்கலாம், மாநில அரசுக்கு உரிமை இருக்குது. ஒன்று அன்புமணி பார்த்தீங்களா, இதைத்தான் நாங்கள் சொன்னோம், இதே போல் தமிழ்நாடு அரசு எடுக்கணும் அப்படின்னு. அப்போ முதல்வர் சொன்னார், ருக்கோஜாரா வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னார். பின்னாடி சர்வே அடிப்படையில் வச்சு இடஒதுக்கீடை நாங்கள் கொடுக்குறோம்னு போனப்போ திரும்பி அதே பாட்னா உயர்நீதிமன்றத்துக்கு கேஸ் எடுத்துகிட்டு போனாங்க. எடுத்துகிட்டு போனப்போ உயர்நீதிமன்றம் என்ன சொன்னீங்க? சர்வே வச்சு கொடுக்க முடியாது, சர்வே எடுக்கட்டுமான்னு கேட்டால் எடுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் இடஒதுக்கீடு இதுதான் வேணாங்கிறது, இதுதான் தவறான விஷயம், எடுத்துகிட்டு போயிருக்கேன் அப்படின்ட்டாங்க. அப்போது அந்த சர்வேயை வச்சு என்ன பண்ண முடியாது? ரிசர்வேஷன் கொடுக்க முடியாது. ரைட். எந்த சமூக நல திட்டங்களையும் அதை வச்சு ஃப்ரேம் பண்ண முடியாது. இப்போ காஸ்ட் சென்சஸ் நம்ம எதுக்கு கேட்குறோம்? அதை வச்சு யார் எந்த அளவில் வந்து வளர்ந்து இருக்கிறாங்க, எவ்வளவு பலன் பெறாமல் இருக்கிறாங்க, அதன்படி பங்கி கொடுத்துருங்க அப்படிங்கிறதுக்காக தான் காஸ்ட் சென்சஸ் கேட்குறோம். இப்போ சர்வே வச்சு அதை பண்ண முடியுமா? அப்போ சர்வே எடுக்கல ஏதாவது பிரோஜனம் உண்டா? என்ன லாஜிக்? அப்போ எதுக்கு எடுக்கணும்னு ஒன்று இருக்குல்ல, உடனே தூக்கிட்டு வராரு. சும்மா தான் இருக்கீங்க, சும்மா இருங்க. கர்நாடக அரசு இப்போ கர்நாடக அரசு எடுக்க போகுது அப்படின்னா இது நம்ம கர்நாடகாவில் வந்து பிரச்சனை நடந்தப்போ நம்ம சொன்னோம். ஏன்னா சிலது விட்டு போயிடுச்சு, சிலது எங்களை வந்து கம்மியாக காட்டிட்டீங்கிற பிரச்சனையில் வந்து ஈடுபடுறாங்க அப்படின்னா அதையும் தோழர் இன்னைக்கு விலகி இருக்கிறாரு. லிங்காயத்துக்கள் எங்களோட எண்ணிக்கையை கம்மியாக காட்டிட்டீங்கன்னு நாங்கள் பிரச்சனை பண்ண போய் அவங்க திரும்பி எடுக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ திரும்பியும் ஃபர்ஸ்ட்லேருந்து சர்வே எடுக்க போகிறாங்க. அப்போ திரும்பி அது ஒரு செலவு. இப்போ தமிழ்நாட்டில் இப்போ கர்நாடகாவில் நடக்க போது தமிழ்நாட்டில் ஒவ்வொரு சாதியிலும் எங்களை நீங்கள் கம்மியாக கட்டிட்டீங்க, எங்களை நீங்கள் கம்மியாக கட்டிட்டீங்கன்னு கேட்டால் எத்தனை வருஷம் சர்வே எடுத்துக்கிட்டே இருக்கிறது? சர்வே மட்டுமே எடுத்துக்கிட்டே இருக்கிறது, போயிட்டே இருக்கும் அது. இப்போ இதில் இன்னொரு சிக்கலும் இருக்குது. இப்போ சர்வேக்கு சென்சஸுக்கு என்ன வித்தியாசம்னா,
சென்சஸ் வந்து தலைக்கு எண்ணுவாங்க. இத்தனை பேர், இத்தனை ஆள், இத்தனை யூனிட், இவங்க இவ்வளவு செஞ்சுருக்காங்க, இவங்க இவ்வளவு பொருள் வச்சுருக்காங்க, இவங்கள்ட்ட இது இருக்குது இது இல்லை அப்படின்னு எடுப்பாங்க. சர்வேங்கிறது சாம்பிளிங் அடிப்படையில், அதாவது இப்போ 100 பேர் இந்த பகுதியில் இருக்காங்கன்னா ஒரு 10 பேர் ரேண்டமாக பிக் பண்ணி அவங்க இந்த மாதிரி. அப்போ இதில் அக்யூரேசி இருக்காது, சென்சஸில் அக்யூரேட்டாக இருக்கும். இப்போ இந்த ஊரில் 100 பேர் தான், 100 பேர்த்தையும் நான் எடுத்துட்டேன், அந்த 100 பேருனுடைய நிலைப்பாடு இதாக இருக்குது, அவங்களோட வாழ்வாதாரம் இப்படி இருக்குது, வாழ்க்கை தரம் இப்படி இருக்குது அப்படின்றத அக்யூரேசி இருக்கும் டேட்டாவில். இதே சர்வேல போனீங்கன்னா உங்களுக்கு அந்த டேட்டா அக்யூரேசி ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான் இருக்கும். அப்போ அதை வச்சுட்டு எதாவது பண்ண முடியுமா? அப்போ அதுவும் பண்ண முடியாது. அப்புறம் எதுக்கு தான் அதை எடுக்கணும்? இப்போ இதில் இன்னொன்று சொல்கிறாரு, மாநில அரசு ஒன்று, மத்திய அரசு ஒன்று எடுக்கட்டும், ஒன்றிய அரசு ஒன்று எடுக்கட்டும், ஒருவேளை அவங்க வந்து நம்பர்ல ஏதாவது நம்மளை ஏமாத்தினாங்கன்னா அப்போ மாநில அரசு ஒன்று வச்சிருந்தோம்னா ரெண்டையும் இப்படி ஒப்பிட்டு பார்த்து விவிபேட் மிஷின் மாதிரி நம்ம ஏன் ஒன்று வச்சுக்க கூடாது. இப்போ சர்வேங்கிறது சாம்பிளிங் மெத்தட்ல தான், இப்போ அதை வச்சு ஒப்பிட்டோம்னா சரியா வராதுங்கிறது இப்போ தெரிஞ்சு போச்சு. இன்னொரு லாஜிக்கு நான் சொல்றேன், இப்போ ஆரம்பத்திலேருந்தே நம்ம இதனால் உதவி இல்லை, இதனால் ஒரு பிரோஜனம் இல்லை, அதனால் எடுக்க வேண்டாம், செலவு வேஸ்ட்டுங்கிறது தான் நம்ம ஆரம்பத்துலேருந்தே நம்ம பேசிட்டு வரோம். ஏன்னா அந்த சர்வேவை போய் எடுக்க போகிறது யார்? இங்கே இருக்கிற அரசு ஊழியர்கள் தானே, இங்கே இருக்கிற இவங்க அரசு பள்ளிகளில் வேலை செய்கிற அந்த ஆசிரியர்கள் தான் போய் எடுக்க போகிறாங்க இல்லையா? அப்போ அவங்களுக்கு ஒரு செலவு நம்ம பண்ணணும், அப்போ அரசு ஒரு செலவு பண்ணணும், அப்போ எங்களுக்கு திரும்பி எடு அப்படின்னா அப்போ திரும்பி பசங்க செலவு பண்ணணும். இது ஒரு சிக்கல். ரெண்டாவது சிக்கல், இப்போ ஒன்றிய அரசும் ஒன்று எடுக்கட்டும், மாநில அரசும் ஒன்று எடுக்கட்டும். ஒரு கற்பனைக்கு இப்போ மாநில அரசு எடுக்குதுன்னு வச்சுக்குவோம், இதே ஆசிரியர் தானே போய் எடுக்க போகிறாங்க. அப்போ முதல் நாள் ஒன்றிய அரசின் சார்பாக வந்து உங்கள் டீட்டெயிலாம் சொல்லுங்கள் அப்படின்னு வாங்கிட்டு போயிட்டு, ரெண்டாவது நாள் திரும்பி அதே ஆசிரியர்கள் வந்து நான் இப்போ நேற்று வந்து நான் ஒன்றிய அரசுக்காக வந்தேன்னா இன்னைக்கு மறு வச்சுட்டு மாநில அரசுக்கு வந்திருக்கேன், இப்போ நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு கேட்குமா? என்ன பண்ணுங்க, சென்செக்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சு எடுங்க, சர்வே என்ன பண்ணுறீங்கன்னா டிவிக்கு பாய்ச்சி அனுப்புங்க, யார் வெளியில் வச்சுக்கிட்டு டியோ வண்டி வச்சுருப்பாங்க, சல்லு போயிட்டு எடுத்துருவாங்க, போட்டோ வச்சுருப்பாங்க, ஆப்பில் ஒன்று போட்டு கொடுத்துட்டீங்கன்னா டியோ பாய்ஸ் வந்து பக்காவாக பண்ணிடுவாங்க எல்லாத்தையும். நீங்கள் வேற கட்சியில் பூத் கமிட்டி ஏஜென்ட் போடுறதுக்கு ஆள் இல்லாமல் வக்கு இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இதில் இது வேற, நமக்கு எதுக்கு இந்த பகுமானம்லாம் கேட்குறேன்? அப்போ உனக்கு விகிதாச்சார பிரதிநிதித்துவம் பற்றியும் ஐடியா இல்லை, இப்போ நாட்டில் எப்படி ரிசர்வேஷன் செயல்படுதுங்கிறதுலையே ஐடியா இல்லை, சர்வேனா என்ன சென்சஸ்னா என்னங்கிறதுலையே ஐடியா இல்லை. அதெல்லாம் டேரக்டர் பார்த்து வர பண்ணி என்ன பண்ணி அது டேரக்டர் ரேட் வேலை, அது ஏன் வேலை? அது சும்மா எவனாவது ஏதாவது எழுதி கொடுத்தான்னா அது சரி, அறிக்கை ரிலீஸ் ஆனதுன்னு ஒரு தெரியுமா? ஸ்கிரீன் பிளே ரைட்டர், டயலாக் ரைட்டர், ஸ்டோரியோட வேலை. ஏன் வேலை நடிக்கிறதுப்பா, ஏன் வேலை எழுதி கொடுக்கறதே பேசுறது ஏன் வேலை? இதெல்லாம் ஏன் வேலையா? இதுல கட்சியில 1000 பிரச்சனையா இருக்குது. இப்போ இந்த பரிசு என்ன பிரச்சனை? கட்சியில பரிசு கொடுத்துட்டு இருக்காங்கல்ல, இப்ப பரிசு கொடுத்துட்டு இருக்கிறதுல இந்த தூத்துக்குடி பொறுப்பாளராக இருக்கிற அவங்க அஜிதா ஆங்கிள்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அஜிதா ஆக்னல்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து எந்தவித பொறுப்போ அது எந்தவித கட்சியில் அங்கீகாரமோ கிடைக்கல அப்படின்னா அவங்க வந்து அதுக்காக போராடிட்டு இருக்கிறாங்க. அந்த பரிசளிக்கும் விழாவில் தூத்துக்குடியிலேருந்து குறிப்பாக அவங்க பகுதியிலேருந்து வந்த மாணவ மாணவிகள் வந்து அவங்க பேரை மேடைகளில் சொல்லிட்டாங்கிறதுக்காக புசியார் வந்து கடுப்பாக இருக்கிறாராம். அந்த அந்த பெண்ணை வந்து எப்படியாவது ஒடுக்கணும், அவங்க வந்து இந்த மாவட்டத்துக்குள்ளேயே இன்னும் சுருக்கிடணும் அப்படிங்கிறதுல அவர் அங்கே முனைப்பாக இருக்கிறாரு. நம்ம சில்பா குமார் அவரு போகிற பக்கத்துலாம் கண்ணை மூணா மில்டன் அண்ணன் தான் வரானாம், தூங்கும் போது கூட மில்டன் அண்ணன் வாய்ஸாக கேட்குறான். அவருக்கு போகிற இடத்துலாம் புலம்புறாங்க ஆளு. இதில் கொடுமை என்ன தெரியுமா, இந்த சாணக்கியா ஏதோ விழாலாம் அங்கே போய் பேசிக்கிறான். அது எந்த பாயிண்ட்டை எங்கே பேசுறது பாருங்க, பத்திரிகையாளருங்கிற பேரில் அரசியல் கட்சிக்காக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதை யாருன்னு சொல்கிற? பாண்டியிட்ட போய் உன் கொள்கை எதிரிக்கு சாமர வீசிக்கிட்டு இருக்க வந்தாலும் இல்ல, அவன் தான் இன்ஸ்பிரேஷனே இல்ல, உன் கொள்கை அவனாலதான் பேச வந்தோம். உன் கொள்கை எதிரிக்கு சாமர வீசுறதெல்லாம் தாண்டி அவனுக்கு வந்து கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துக்கிட்டு இருக்கான். அங்கே என்ன அளவுக்கு இருந்தாலும் உத்தரப்பிரதேசில் அவ்வளவு சாவு நடந்திருக்குது. சங்கராச்சாரி நல்ல சாமியார் சார், தெரியுமா சார் உங்களுக்கு? இப்போ புரியுதா இணையும் புள்ளி எங்கன்னு சார்? சங்கராச்சாரி நல்ல சாமி தான் சார், அவ்வளவுதான் சார். அப்பட்டமா வந்து உத்தரப்பிரதேச சாவு இருந்தாலும் பிஜேபி அரசை காப்பாத்துறாப்புல, இந்தியாவில் என்ன நடந்தாலும் பாஜகவை மட்டும் அடிக்கடின்னு காப்பாற்றுறோம் பாண்டே சார். கொரோனாவில் சாவுறாங்க சார், ஆக்சிடென்ட்ல சாவலையா சார்? சாவலையா சார் அப்படின்னு கேட்ட சார் கேட்கிறவரு அந்த போய் கட்சிக்காக பேசுறேன்னு சொல்லுங்க, எதுல சிரிக்கிறதுன்னு தெரியல. இல்ல ட்ரெயின்ல அடிச்சு உடைக்கிறாங்க, ரொம்ப காட்டு முன்னாடித்தனமா இருக்காங்க உத்தரப்பிரதேசத்துல. இந்த கும்பமேளாக்கு போனாங்களா சார், அவங்க கேரக்டரே தான் சார். சார் அவங்க அப்படிதான் சார் இருப்பாங்க, அவங்க படிக்கல சார் அப்படின்னு சொன்ன சார். பாஜகவினுடைய வக்கீல தன்மைக்கு எப்படி எல்லாம் பூச முடியுமா பூசுறான்னு பாண்டே
அவருக்கு இருந்தாலும் அந்த ஆள் முன்னாடி போய் நின்றுக்கிட்டு அந்த ஆள் படம் வேற பின்னாடி இருக்குது அவ்வளோ பெருசா நின்றுக்கிட்டு கட்சிக்காக பத்திரிகையாளர் பேர்ல பேசுறாங்க அப்படின்னா இதை சொன்னதும் இல்லாம எங்க சிரிக்கிறதுல இருந்து வாயால சிரிக்க முடியாது. எதுல சிரிக்கிறதுன்னு வாயால சிரிக்க முடியாது. இல்லை இந்த கிளிப்பை பேசுனதே அபத்தம். பேசுனது இல்லாம நான் மில்டனை பத்தி தான் பேசியிருக்கேன்னு மீன் போட்டு விடுங்க அப்படின்னு வார்டு மழை ஆட்களை வச்சு தலைவா கட்சியில கான்சன்ட்ரேட் பண்ணுங்க தலைவா. இதுல பூத் கமிட்டி ஏஜென்ட் போடுறதுக்கு ஆள் இல்லை, மாவட்ட செயலாளர்கள் இன்னும் ஃபில் பண்ணலையா அதுக்கு ஆள் இல்லை, தேர்தல் பொறுப்பாளர்கள் லொட்டு லொசுக்கு மட்ட மசுன்னு எதுக்குமே ஆள் இல்லாம இருக்கு தாவேக்கல்ல. பந்தல் கேண்டிடேட் அடுத்து இல்ல தம்பி, அதை வச்சு இப்படிதான் ஓட்டணும். இப்படி கட்சியில 1008 பிரச்சனை இருக்குது. கொள்கை தலைவர்கள் 5 பேர் லிஸ்ட் பண்றாங்க. அதுல 2 பெண்களை வச்சுக்கிட்டு ஒரு பெண்ணை வந்து அவங்க பொதுச் செயலாளர் ஒடுக்குறாரு, இந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்றாரு. இத கேக்குறதுக்கு வக்கீல் கீழடியை பத்தி உங்க என்ன சொல்றான்? அதுதான் கீழடியை பத்தி என்ன அறிக்கை வந்துச்சு? தமிழர்கள் நாகரிகம் இங்க வந்து ஒடுக்குறாங்க, ஒரு சர்டிபிகேட் தர மாட்டாங்க. அதை கேட்கறது துப்பு இல்ல. நீ வந்துட்டு நீ கீழடி தமிழர் தாய்மடி அப்படின்ற டேக்லைனோட திமுக மாணவர் நீ போராடி முடிஞ்சிருக்கு. நீங்க என்ன போராடுறது? திக வந்து இதை வன்மையா கண்டிச்சு ஒன்றிய அரசனோட போக்க ஏஎஸ்ஐயோட போக்க கண்டிச்சு கூட்டம் நடத்தி இருக்குது. அதுல தலைவர் திரும்ப வந்து அதுல வந்து இதுதாங்க பாயிண்ட். அவன் வந்து பூரா பொய்யா பேசிட்டு இருக்கிறான். இது இப்ப நம்ம இந்த ஆய்வறிக்கை ரிலீஸ் ஆயிடுச்சு, அதை ஒத்துக்கிட்டான்னா அதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சு போவோம், அதனால அவன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு இன்னும் அடிக்கிறாப்புல. அங்க போனா இவரு திருச்சி சிவா வந்து அவரு நீ மட்டும் நீ இதை ஆய்வறிக்கை அக்செப்ட் பண்ணல. வாயே திறக்காது 2 பேர் தான். ஒன்னு பணையர்ன பரதேசி, இன்னொன்னு நீங்க எப்ப போராட்டம் அறிவிக்க போறீங்க சொல்லுங்க. ஏன் அறிவிக்கணும்? இப்ப இந்த கீழடிங்கிற விஷயம் இருக்குல்ல, இது வந்து ரொம்ப ஃபயரா போய்கிட்டு இருக்கு. இது டிபேட்டுக்கு போயிடுங்கிறதுனால மேலிடத்துல இருந்து சொல்லி இப்ப நீ ஆமா நீ ஏன்னா இப்ப இவர் இதை பத்தி பேசினாருன்னா அன்னைக்கு இங்க ஊடகங்கள் என்ன லட்சணத்துக்கு நமக்கு தெரியாதா? உடனே வந்து டிபேட் என்ன மாத்திடுவாங்கன்னா இப்ப சொல்லுங்க விஜய் அவர்கள் இப்படி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, இதை எப்படி டேக்கிள் பண்ண போறீங்க அப்படின்னு பூரா டிபேட்டும் அப்படியே மாறிடும். இதுக்கு பதில் சொல்ற விதமா, இதுக்கு ட்ரால் போடுற விதமா வந்து ட்விட்டர் சோசியல் மீடியா பூரா அப்படி மாறிடும். இப்போ நேக்கா கீழடி சப்ஜெக்டை மாற்றிடலாம் இல்லையா? அதுக்காக தான் இதுக்கு முன்னாடி சீமான் எப்படி பாஜகவுக்கு ஏதாவது டேமேஜ் இருந்ததுன்னா ப்ளீஸ் அமுழு ஒன்றும் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து என்னாப்புலையோ அதே இடத்துக்கு தான் இப்போ பனையூர் பண்ணையார் வந்துருக்கிறாப்புல. ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்குங்க, இன்னைக்கு ஒன்றிய அரசு தமிழனுடைய பண்பாட்டுக்கு எதிராக நடத்திருக்கிற போர் யுத்தம் வந்து இந்த கீழடி ஆய்வறிக்கை ஒத்துக்காது. அதை எதிர்த்து பேசுகிற அமைப்புகள் யாரு, கட்சிகள் யாருங்கிறத பாருங்க. திக, திமுக, விசிக, கம்யூனிஸ்டுகள் தான். இவங்க மட்டும்தான் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழர் நலனுக்காக கீழடி தமிழர் தாய்மடின்னு நிற்கிறாங்க. ஆனால் இதற்கு கொஞ்சமும் இந்த விஷயமே நடக்காத மாதிரி சைலண்டாக இருக்கிறது ஆள் யாருன்னு பாருங்க. இவங்க வந்து தமிழர் நலன் சார்ந்து தமிழ்நாட்டு நலன் சார்ந்து பேச போகிறாங்கன்னு பாருங்க.